என்னப்பா இப்படி ஒரு சிக்கல் உண்டாயிடுச்சு? இவன் பொண்டாட்டி கூட அங்க வந்துட்டா. அப்புறம் பாஸ் நம்மள அங்க கூப்பிடாத வரைக்கும் நம்மளால அந்த இடத்துக்கு போகவே முடியாது. இன்னொரு பக்கம் வண்டியில ஏசியும் கெட்டு போயிடுச்சு. அட அதான் கண்ணாடி இறக்கி விட்டுருக்கோம்ல, வேர்க்காதுப்பா. ஆனா எனக்கு கோபம் வருதுல்ல. ரவிக்கு விரதம் இருக்கவே விருப்பம் இல்லாதப்போ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னான்? ஷாலினி, ஆமா ரவி எங்கம்மா? அத்தை அவரை இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனாரு. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. அப்படியாம்மா? சரி, நீ இன்னைக்கு சுமங்கலி பூஜை விரதம் எல்லாம் ஒழுங்கா முடிச்சல? அதாவது எல்லா சடங்கையும் ஒழுங்கா நிறைவேத்தனல்ல? விரதத்தை ஒழுங்கா முடிச்சியா இல்லையா? ரவி ஆபீஸ்ல உனக்காக கொஞ்சமாவது நேரம் ஒதுக்குனா இல்ல? ஷாலினி, என்னம்மா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். அப்படியா? அப்ப விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு அர்த்தம் நீ வாயால மட்டும்தான் அத்தைன்னு கூப்பிடுற, ஆனா அப்படி நினைக்க மாட்டேங்கிற. இல்ல அத்தை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னா சொல்லு, என்ன விஷயம்? இன்னைக்கு சுமங்கலி பூஜைமா, உன்னோட முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ஆனா நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரியே இருக்க. ஏம்மா, என்ன விஷயம் சொல்லுமா? அத்தை, அது குழப்பம்லாம் ஒன்னும் இல்ல. இப்பெல்லாம் ரவியோட பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு தோணுது. அது எப்படி இருக்குன்னா, அவர் என் கூட இருந்தும் கூட இல்லாத மாதிரி இருக்கு. வேற ஒருத்தர் ரவியோட உருவத்துல என் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அத ஏன்னு தெரியல. அத நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் வந்து ஐம் சாரி, எனக்கு அப்படி தோணுச்சு சொல்லிட்டேன். ரவி அவரோட மாத்திரையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டார்ல, இது அதோட சைடு எஃபெக்ட்ஸா இருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி பேசிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியல போல இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நடந்தாலும் அது கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும். யூ டோன்ட் வரி, ஓகே? நான் உனக்காக சாப்பாடு அனுப்பி வைக்கிறேம்மா. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. எனக்கு என்னமோ தோணுச்சு. ஓகே? அம்பிகா, என்னாச்சுமா உனக்கு? நீ எதுக்கு இவ்வளவு கவலையோட இருக்க? வந்து நம்மளோட கடந்த காலம் எது திரும்பவும் வரக்கூடாதோ அது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்பிகா, அம்பிகா, நான் சொல்றத கேளு. முதல்ல நீ அமைதியா உட்கார். அம்பிகா, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதை பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்காத. எல்லாமே நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் போய் நீ குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சிட்டு அமைதியா தூங்கு. நான் எடுத்துட்டு வரேன். என்னை எதுக்காக விட்ட? எதுக்காக விட்ட? தப்பு என்ன இருக்கு? தப்பு என்ன? எதுக்காக விட்ட? எதுக்காக தப்பு? என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்கு? எதுக்காக தப்பு? என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்கு? எதுக்காக தப்பு? எதுக்காக தப்பு? என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்கு? எதுக்காக தப்பு? எதுக்காக தப்பு? என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்கு? எதுக்காக தப்பு? எதுக்காக தப்பு? எதுக்காக தப்பு? தப்பு என்ன இருக்கு? அந்த குழந்தை
இப்பதானே குரல் கேட்டுச்சு. அந்த குழந்தை எங்க? அம்பிகா உன்னதான் படுக்க சொன்னல, நீ எதுக்காக வெளியில வந்து அந்த யாரும் குழந்தை, தேடுற? அவ கஷ்டத்துல இருக்கா. இப்பதான் அவரோட குரல் கேட்டுச்சுங்க. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, ஏதோ கெட்ட கனவு இவளுக்கு. நான் இவளை கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறேன், நீ வா. இல்ல, நான் அந்த சொல்றது குழந்தை கேளு, நீ இங்கதான் உள்ள வா. நீ இருக்கு. எதுவும் சொல்ல வேணாம் அம்பிகா, முதல்ல உள்ள வா. ஏய் சீக்கிரமா போடா. சரி போறேன். இவன் பாட்டு கண்ணு முடிச்சிட போறான். பாஸ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாருன்னா நேரம் நம்ம போய் சேர்ந்துருக்கலாம்டா. சரி என்ன பண்றது, இவனை நம்ம வெளியிலயும் கொண்டு போக முடியாது, வெளியிலேயே கொண்டு போனாலும் கத்தி தொலைச்சிருவான். வேமா போ. டேய் நீ என்னடா வண்டி ஓட்டி தொலைற? வண்டி பிரேக்க போட வேண்டியதுனடா. நீ போ, போய் அவன்கிட்ட சாரி கேளு முதல்ல. நமக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வரு, அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத, இல்லன்னா நம்மளுக்கு தான் லேட் சரிப்பா. ஆகும். போ. ஏடா கண்ணை நெத்திலே வச்சிருக்க? என்னடா உள்ள உட்கார்ந்துட்டு படம் பாக்குற? வெளியில வா. சார் சார் அது இல்ல சார், வந்து என்னடா வண்டி ஓட்டுற? சாரி சார், நான் வந்து அதை கவனிக்கல. நீ சாரி சொன்ன உடனே என் வண்டி சரியாயிடுமா? சாரி சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். சீக்கிரமா போகணும் ஏய், சார். நிறுத்துடா. வண்டி சரி பண்ண பணம் கொடு, 20,000 ரூபாய் கொடு. அதுக்கப்புறம் எங்க வேணா போ. எனக்கு என்னாச்சு? என்னால பேசவும் முடியல, கை கால் அசைக்கவும் முடியல. நான் தேவா கிட்ட எப்படி சொல்றது? 20,000 ரூபாய் என்னால கொண்டு வர முடியாது சார். உன்னால முடியலனா உன்னோட ஓனர் கிட்ட கேட்க வேண்டியதானே. நகரா, சார் உங்ககிட்ட என்ன சார், பேச்சு? சொன்னா கேளுங்க சார். சார் என்னப்பா, என்ன உள்ள உட்கார்ந்து படம் பாக்குறியா? வெளியில வா. டிரைவர் என்ன பண்ணான்னு பாரு. அண்ணா அண்ணா சார் கிட்ட சொல்லாதீங்கண்ணா, சொன்னா என் வேலை போயிடுண்ணா. நான் உங்களுக்கு பணம் தரேண்ணா. ஒரு நிமிஷம், உங்களுக்கு பணம் தரேன். ஒரு நிமிஷம் இந்தாங்கண்ணா. ஆனா 15,000 தான் இருக்கு. இன்னைக்கு தான் என் சேலரி கிடைச்சது, அதை நீங்க வச்சுக்கோங்க. அண்ணா ப்ளீஸ் விட்டுருங்கண்ணே, என்ன போக விடுங்கண்ணே. கம்மிதான் இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாரு, அந்த பேலன்ஸ் இருக்கிற 5,000 வச்சு உன் கண்ணை செக் பண்ணு. இல்லனா வர போற வண்டி எல்லாம் திடிச்சிட்டு இருப்பேன். சரிங்கண்ணா. ஏய் போ 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 போ, இருடா. சீக்கிரம் போ. ரசக்க உட்காத இடத்துல சம்பாதிச்சாச்சு. வண்டியை ரவி சரி பண்ணிடுவான். என்னோட பையன், அவனுக்கு என்னமா ஆயிடுச்சு? அத்தை, அந்த அம்பிகா, குழந்தை நான்- எங்க என்னாச்சு உங்களுக்கு? அத்தை, அத்தை, ரவிக்கு ஒண்ணும் ஆகல. ஏதோ நடந்திருக்கு, எனக்கு தெரியும். அம்பிகா அமைதியா இருமா, நான் சொல்றத கேளு. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. ஷாலினி கூட சொல்றாளாமா, ரவி நல்லா தான் இருக்கான்னு ஷாலினி கூட சொல்றாள. ஏன் நம்ப மாட்டேங்கிற நீ? இல்ல, அவனுக்கு என்னமா ஆயிருக்கு. நான் அவகிட்ட போகணும். என்ன மாமா, விடுங்க. நான் இன்னொரு முறை ரவிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை லைன் கிடைக்கலாம்ல? சீக்கிரமா அமைதியா இருமா. சொல்லு. ஹலோ ரவி, அத்தை வந்து உனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு பயப்படுறாங்க. நீ இப்போ எங்க இருக்க? மீட்டிங் போயிட்டு இருக்கேன். நீ ஒரு முறை அவங்க கிட்ட பேச. அவங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி பேசு. போன மாட்ட கூட. ஹலோ ரவி, 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 கடா ரவி, நீ நல்லா இருக்கல்லப்பா? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், உங்ககிட்ட அப்புறமா பேசட்டுமா? சரி கண்ணா, நீ நல்லா இருக்கல்லப்பா? ஆமா நல்லா இருக்கேம்மா, நீங்க கவலையே படாதீங்க. சரிப்பா, ஜாக்கிரதையா இரு. என்ன அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாப்பா. வந்ததும் உடனே என்ன வந்து பாரு ரவி. என்ன உன்னை பார்க்காத வரைக்கும் எனக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது. சீக்கிரம் கிளம்பி வாப்பா. நான் என்ன பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல. ரவிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னல அத்தை. நீங்க தான் பேசுனீங்கல்ல, அவர் நல்லா இருக்கார்ல. அவர் வீட்டுக்கு வந்த உடனே நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன். ஓகே? அம்பிகா நல்லா Rest படுத்து எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுமா. வாங்க, படுத்துக்கோங்க. பொறுமையா பொறுமையா. ஒன்னும் இல்ல அத்தை. மாமா, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் அத்தை கூட இருக்கேன். இல்ல வேண்டாம், இல்ல நானும் கூட இருக்கேன். மாமா, நான் தான் சொல்றேன்ல, நான் அத்தை கூட இருக்கேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. சரி.
ரவி இந்த நேரத்துல மீட்டிங்ல இருக்கானா? நான் சொன்னது எல்லாமே போய் தான். ஆனா இந்த பைத்தியங்களை பொறுத்த வரைக்கும் நான் இங்க ஆபீஸ்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் வீட்லயே தான் இருக்கேன். என்னை எதுக்காக விட்ட? என் தப்பு என்ன இருக்கு? என்னை எதுக்காக விட்ட? என் தப்பு என்ன இருக்கு? அவங்களுக்கும் ஞாபகம் வரட்டும், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு யோசிக்கட்டும். ரவி, ரவி, ரவி எழுந்துரு. ரவி, இது காலையில இல்ல மத்தியானமே ஆயிடுச்சு. எழுந்துரு ரவி. என்னது இது? சர்ப்ரைஸ். நேத்து நீ வரதுக்கு லேட் ஆனதுனால நான் உன்னை எழுப்பவே இல்ல. நீ மார்னிங் எழுந்திருக்கவே இல்ல. சோ நான் ஸ்ட்ரெயிட்டா லஞ்சே உனக்கு கொண்டு வந்துட்டேன். ஒன் செகண்ட். பை த வே, பவியை பார்க்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. முதல்ல வயிற்றுக்கு ஒரு பூஜையை போட்டு மத்த வேலையை அப்புறம் பார்க்கலாம். என்ன பண்ணிருக்க? என்னது? வெண்டைக்காயா? உன்னோட ஃபேவரட். உனக்கு என்ன மூளை ஏதாவது கெட்டு போச்சா? இந்த நொந்து போன வெண்டைக்காய் எனக்கு ஃபேவரட்டா? இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? ஆனா ரவி, உனக்கு தான் பசி வெண்டைக்காய். செத்து போச்சு. எனக்கு எதுவும் வேணாம். நான் கிளம்புறேன் முதல்ல. ரவி, ரவி ஒரு நிமிஷம். வெளியே போறதுக்கு முன்னாடி அம்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு போ. உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வா. நீ எதுவும் யோசிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தோ வந்துட்டா, எங்க பவியும் வந்துட்டா. வாமா வா. இவர்தான் ராமு சார். இது அவங்க வைஃப் மாலதி. அப்புறம் இவர்தான் அவங்களோட பையன் பாலன். ஹலோ. பவி, போய் அவங்களுக்கெல்லாம் டீ குடுமா. மாதேஷ், இவன் பையனா? நான் என்னமோ பையன் இனிமேதான் வரப்போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் நாட் சோ யங்ஸ் டைப். எல்லாரும் இந்த சமோசாவை எடுத்துக்கோங்க. சமோசா எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்கா. அதாவது ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பவி உண்மையிலேயே ரொம்ப தங்கமான பொண்ணு. எங்க பவி இருக்காளே, அவளுக்கு வீட்டு வேலை எல்லாமே தெரியும். ஆமா, அது மட்டும் இல்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பா. எல்லார்கிட்டயும் நல்லபடியா பழகுவா. அவ என்ன சொல்ல வரானா, எங்க பொண்ணு இருக்காளே, அவ உங்க வீட்டை சொர்க்கமா மாத்திருவா. பவியை இப்போ நீங்க நேர்ல பாத்துட்டீங்கல்ல, அப்படியே ஏதாவது பேசணும்னா பேசிருங்க. பாலன், வாப்பா வா, நீ உட்காருமா. பாலன், நீயும் வந்து இப்படி உட்காருப்பா. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அப்படிலாம் யாரும் இல்ல.
இப்பவும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் இல்ல. நல்லது, நைஸ். உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன் நின்னு போச்சு? உங்களை பார்த்தா எந்த குறையும் தெரியலையே. என்ன கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கீங்க, மத்தபடி மேலேந்து கீழே வரைக்கும் பார்த்தா போதும், நிறுத்துங்க. என்ன இவகிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறீங்க? நான் சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன். உங்களால பவியை என்னைக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நான் உங்களை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இப்ப கிளம்பலாம். நீங்க எங்களை வெளியே போக சொல்றீங்களா? நாங்க இங்க பொண்ணை பார்க்க வந்ததுக்கு நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகி அது நின்னு போச்சுன்னா கடவுளுக்கு தான் தெரியும் என்ன குறை இருக்குன்னு. அவளோட கல்யாணம் எதுக்கு நின்னுச்சுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவளுக்குள்ள அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. அவ எதிரில உனக்கு உன்னோட குறைகள் கூட தெரிய ஆரம்பிக்கும். மகேஷ், கோவப்படக்கூடாதுப்பா. இங்க பாரு, கல்யாணம்னு வரும்போது பொண்ணு மாப்பிளையும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கத்தானே செய்வாங்க. இவங்களோட கேள்விக்கு இதுதான் பதில். இங்க இருந்து இவங்க தானா போறாங்களா இல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ கூப்பிடணுமா? போறோம். நாங்க ஒண்ணு இங்க அவமானப்படுறதுக்காக வரல. நீ வாப்பா வா, இதை விட நல்ல பொண்ணு நமக்கு கிடைக்கும். சார், ராமு சார், இங்க பாருங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம். நீங்க என்ன காரியத்தை பண்ணிட்டீங்க? அவங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? இங்க பாரு லட்சுமி, பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் நினைக்காத. பணம் தான் எல்லான்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா பணம் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப அவங்க என்ன தப்பா கேட்டுட்டாங்கங்கறீங்க? கல்யாணம் நின்னு போச்சுன்னா அது நின்னு தானே போச்சு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம பவிய பார்க்க வந்திருந்தாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா. இங்க பாரு லக்ஷ்மி, ஒருவேளை ஷாலினியும் மகேஷும் நடுவுல பேசாம இருந்திருந்தா அப்ப நான் என்னோட பொறுமையை இழந்திருப்பேன். என்ன நீங்க பெருசா பொறுமை இழந்திருப்பீங்கம்மா? பொம்பளையா பிறந்துட்டா கொஞ்சமாவது மத்தவங்க பேசுறத கேட்டுதானே ஆகணும். அம்மா, நீங்க ப்ளீஸ் என்னால எல்லார்கிட்டயும் சண்டை போடாதீங்க. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. பவி, அம்பிகாக்கா, இங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை நான் எதுக்காக பண்ணி வைக்கிறேங்கறத நீயாவது புரிஞ்சுகிட்டு இருந்திருப்ப நான் நினைச்சேன்க்கா. ஆனா நீ லக்ஷ்மி, நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக என்னால பவி விஷயத்துல தப்பான யோசனையை கொடுக்க முடியாது, புரிஞ்சுதா? என்ன அத்தை, என்ன செய்ய போறீங்க? சொரக்கா அல்வா. சொரக்கா அல்வாவா? யாருக்கு அது? லக்ஷ்மிக்காக. அவளுக்கு என் மேல ரொம்ப கோபம். நான் பவியோட கல்யாணத்தை அவ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடத்த துணையா இருக்க மாட்டேங்கிறல்ல. ஓ, அப்படின்னா சித்திய மடக்குறீங்க. அப்படியே நினைச்சுக்கோ. ஆனா ரவிக்கும் சொரக்கா அல்வான்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவன் என்னது செய்ய சொல்லுவான். ரவி நல்லா இருக்கிறத பாத்துட்டீங்கல்ல, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் எங்க அவனை பார்த்தேன். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப பிஸி ஆயிட்டான். எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்ல தான் பிஸியா இருப்பாங்க. ஆனா இவனுக்கு வேலை செய்யவே சரியா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை, உங்களுக்கு தான் ரவியை பத்தி தெரியும்ல. அவருக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் நிச்சயமா அவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. மாலா, ரவி அவரோட ரூம்ல இருப்பாரு. அவர்கிட்ட நான் அவரை கிச்சனுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. ரவி என்ன எப்பவோ போயிட்டாரே. நான் சொன்னேன்ல.
ஒரு தாயை விட பையனை அதிகமா யாரால புரிஞ்சுக்க முடியும்? சரியா சொன்னீங்க அத்தை. அவர் இப்பெல்லாம் வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. சரி, நான் இப்ப வந்துடுறேன். ரவி அத்தை மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தான். முன்னாடிலாம் அவங்க ஒரு குரல் கொடுத்தாலும் எங்க இருந்தாலும் உடனே அவன் வீட்டுக்கு வந்துருவான். ஆனா நேத்து நைட்டு அம்மா எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு அவன் கிட்ட சொல்லியும் கூட அவங்கள வந்து இவன் பார்க்கவே இல்லை. ரவிக்கு என்னதான் ஆச்சு? வெண்டைக்காவே சாப்பிடல. அவனுக்கு அந்த வெண்டைக்கானா எவ்வளவு பிடிக்கும். ஆனா எதுக்கு அவன் அந்த மாதிரிலாம் பேசினான்? உனக்கு என்ன மூளை ஏதாவது கெட்டு போச்சா? இந்த நொந்து போன வெண்டைக்காய் எனக்கு ஃபேவரட்டா? இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? இப்படி ஒரு வெண்டைக்காய் பொரியல் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இவ்வளவு சூப்பரா வெண்டைக்காய் சமைச்ச அந்த கைக்கு நிச்சயமா ஒரு முத்தமே கொடுக்கலாம். இது வரைக்கும் ரவி பொய் சொன்னதை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்பெல்லாம் எல்லா விஷயத்திலயும் பொய் சொல்லிட்டு இருக்கான். அவனாவே என்கிட்ட சுமங்கலி பூஜைக்கு விரதம் இருக்க போறேன்னு சொன்னான். ஆனா அதே நாள் வெளியில எங்கேயோ வாங்கி சாப்பிடறத நான் பார்த்தேன். அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அப்புறம் பவி அவனோட தங்கச்சி, அவன் மேல எவ்வளவு கேரிங்கா இருப்பான். ஆனா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்கள பார்க்க கூட அவன் வரல. அவ கல்யாணம் படிக்க போற மாப்பிள்ளை யாருங்கறத தெரிஞ்சுக்கிறது கூட அவர் விரும்பல. என்ன நடக்குது? முன்னாடிலாம் வீட்டுக்கு வரதுக்கு அடிக்கடி சாக்கு தேடுவான். ஆனா இப்போ வீட்டை விட்டு வெளியே இருக்கிறதுக்கு சாக்கு தேடுறான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உண்மையிலேயே இது ரவிதானா?